பாண்டிச்சேரி தாய் மகன் தந்தை 3 பேரும் காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 6.25 ஆண்டுகளாக கடினமான மாந்திரிகத்தால் உன் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நிம்மதி இழந்து வேதனைப்பட்டது. அதே போல் இப்போ நான் உத்தரவிட்டு உன் வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆனால் இப்போ ஒரு இடம் சம்பந்தமான மனவேதனையும் தொழில் சம்பந்தமான விருத்தி இல்லாத வேதனையும் உங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் வாட்டிக்கிட்டு இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் பணங்களை இழந்த நஷ்டமும் கண்ணீரும் கவலையும் இப்போ கொஞ்சம் உள்ளத்தில் இருக்குது. இவைகளெல்லாம் நீக்கிறதுக்கும் கருப்பசாமி எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டு வந்திருக்கலாம். உன்னுடைய சொந்த இடத்துல இன்னொருத்தர் வாடகைக்கு வர்றத அவன் தானாகவே முடிவெடுத்து பெயர்வாமுன்னு ஆச்சு. அதில் உங்களுக்கு இடைஞ்சல் வராது. வேற ஒருத்தர் வந்து இருந்து உங்களுக்கு உதவுவார். அதே போல் நீ நடத்துகிற தொழிலுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் நிறைந்த வருமானமும் நிறைந்த வரவேற்பும் உனக்கு கிடைக்கும். அதில் கோடிகளை தொட்ட வருமானங்களை பெற்று ஆனந்தமடைந்து இன்னும் 2 வீடுகள் கட்டி ஒரு வீடு உன் சகோதரிக்கும் ஒரு வீடு உனக்குமாக மகிழ்ச்சி விட்டு வாழ்வீர்கள். இந்தா நிறைந்த செல்வத்தை அளித்தாரேன். இன்னும் 1 வாரம் கேட்டுக்கலாம். அரசியலை பற்றி கேட்கறதுக்கு இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நெருங்கும் பொழுது என்னை வந்து பாரு, வெற்றியாக்குதேன். நல்லா மகளே, செல்வமாக இருக்கலாம். அதே பாண்டிச்சேரி எல்லை கால் வந்துட்டு வரலாம். முக்காலம் தொழுது முன்பட்ட விநாயகனை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் ஒரு விநாயகர் வராரு. உங்கள் மனைக்குள்ளேயும் அவருடைய அருள் இருக்குது. சீத களப செந்தாமரை என்னும் பாடல்களெல்லாம் ஒலி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்குறியா? அதனால் 2.5 ஆண்டு காலங்களாக உங்களுடைய வருமானத்தில் வேதனைக்குரிய ஒரு செய்தியும் தேவையில்லாமல் ஒருவரால் ஒரு ஏமாற்றமும் பண நஷ்டமும் ஏற்பட்டு இப்போ கடன்பட்டதை மீட்ட முடியுமா அல்லது கொடுத்ததைத்தான் எடுக்க முடியுமா அப்படிங்கிற குழப்பமான மனநிலைகளில் என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா? உன்னுடைய மகன் அவள் விரும்பினவனையே கொண்டு வந்து சேர்க்கணுமா, இல்லாட்ட வேறு கல்யாணத்தை முடித்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? அவள் மனதை திருப்பித்தாரேன், உறுதியாக்கித்தாரேன். 3 மாத காலத்தில் அவளை வெற்றியாக வாழ வைக்க. நல்லாரு, என்னை வந்து தொடர்ந்து பார்த்துக்கா, ஓடிப்போம். கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை கால் வந்துட்டு வா மகளே. உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கமும் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே. உட்கார். பிள்ளைக்கு என்ன தோணும்? யாரு? எங்கே போயிட்டான்? அதான் நான் உன் மகனே அப்படி சொல்லி நிப்பாட்டினேன் ஒரே வார்த்தையில். மகளே, கடந்த காலத்தையும் பிரிந்த உயிரையும் மனிதன் பேதமாக நினைத்து இந்த உலகில் நடக்கப் போவது ஒன்றுமில்லை. இனி இருக்கிற காலத்தை ஓட்டுவதற்கு வேண்டிய வரத்தை கேளு, தாரேன். என்ன வேணும்? இந்தா பேரனை நல்லா வாழ வச்சு தாரேன். மருமகளுக்கு வருமானத்தை வந்து உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். நல்லா. கருப்பசாமிக்கு ஈரோடு. கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன்னுடைய மகனுக்கு இருக்கக்கூடிய கலத்தர தோஷத்தை பார்த்தேன். இப்போதைக்கு கல்யாணம் நடந்தால் தாய் அல்லது தகப்பன் மாமன் அல்லது மாமியாவுக்கு நரம்பு சம்பந்தமான பிணி வரும் அப்படின்னு இருக்கிற சனி பகவானுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அதனால் வரக்கூடிய பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு மேல் நல்ல காலங்கள் நல்ல சூழ்நிலைகள் வருது. அதனுடைய அறிகுறியாக 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய நல்ல சகுனங்கள் தோன்றியாச்சு. தை மாதத்துக்குள்ள ஒரு அற்புதமான ஜாதகங்கள் வருது. அதில் 7 ஜாதகம் வரும். ஒரு ஜாதகம் சிவபெருமானுடைய பேருடைய பெண்ணின் பேராக இருக்கும். சிவகலை, ருத்ராதேவி இப்படி வரும். புரிகிறதா? இன்னொன்று மகாலட்சுமி பேருடையதாக இருக்கும். அதில் 9 பொருத்தம் இருக்கும். இந்த சிவனுடைய பேருடையில் 8 பொருத்தம் இருக்கும். யோனி பொருத்தம் இருக்காது. ஆனாலும் அந்த கல்யாணத்தை நடத்தலாம். வா பக்கத்தில்.
வெற்றி உண்டு. அள்ளி தந்திருக்கேன், ஆனந்தமாக என்னை வந்து பார் மகனே, நல்லா இரு, புண்ணியமடைவாயப்பா. கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த செல்வ மக்கள் இடத்துல ஏதோ கட்டிடம் இருக்க மாதிரி தெரியுது, நீ இடம் மட்டும் சொல்லுத. அந்த இடத்த உனக்கு முடிச்சு தந்தா போதும்ல, உனக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னால் இப்போ கட்டிடம் கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவன் கொஞ்சம் அளந்துருக்கான், முளைப்பிடிச்சிருக்கிறான், இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் கட்டிடம் எழுப்பிடுவான்னு நினைக்கிறேன். நிறுத்தி உனக்கு வாங்கி தந்தா போதும்ல. ஆனால் அவனை கேட்டேன், பணம் தரமுங்கான், விலைக்கிடுவியா? ஏதோ ஒரு பகுதி வாங்கி தந்தா போதுமா, இல்லாட்டி இடம் தான் வேணுமா? உன் பிள்ளையோட பேரை சொல்லு. இன்னொன்று அவள் பேரை சொல்லு. இந்தா, நீ நினைக்கிற அமௌண்ட்டு தான் கிடைக்கும், இடம் கிடைக்காது. நீ நினைக்கிற அமௌண்ட்டை வாங்கி தரேன், உன்னுடைய வாரிசு அந்த அமௌண்ட்டை வச்சு வெளியே நல்லா இருக்கும். இந்த இடத்துல நீ இருந்தாலும் வாரிசுக்கு இடைஞ்சல் வரும். அதனால் பணத்தோடு பகுசாக இருப்பேன். போ, சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அதே ஈரோடு எல்லை. ஆமாம், உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு சோகம் இல்லைப்பா? என்ன செய்து கால் வந்துட்டுவாம்மா. முக்காலம் தொழுகின்ற சக்தி பெறும் முருகா என்று அழைத்தாலே. உன் பேர் என்னடா தம்பி? உடல்நிலையை பற்றி உள்ளத்தில் இருக்கக்கூடிய வருத்தம் மேல் மனசில் இருந்துச்சு. உள் மனத்துக்குள்ளே தொழில் சம்மந்தமான வருமான சம்மந்தமான வேட்கையும் வேதனையும் உள் மனத்துக்குள்ளே இருக்குது. என்ன, அதே மாதிரி நல் மனசுக்குள்ளே போய் பார்த்தேன், உங்களுக்கு குடியிருக்கிற இடம் யோகம் உள்ளதாக இல்லைங்கிற ஒரு மனக்குழப்பமும் இருக்குது. இந்த 3 கேள்வி உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. சரிண்ணா? இந்த உடல்நிலையை வந்து அந்த சவ்வு கிழிஞ்சிருக்கிறத பார்த்தேன். 1 2 3 4 1.5 இன்ச்சு அகலத்தில் கிழிஞ்சிருக்கு. அது ஒன்றும் சரியாயிரும். ஆமாம், அது நடக்கிறதுக்கு இது தவறாது, சரியாகிடலாம், கவலைப்படாத. வரக்கூடிய தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு வருமானத்தை கூட்டி தாரேன், கடன் பெற விடாமல் காப்பாற்றி தாரேன். என்னடா, ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போகும்டா, இன்னொரு பிள்ளை பிஸ்னஸ் பார்க்கும். தெளிவாக இருந்துக்காங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அது வந்து சேரும், வெற்றி அடைஞ்சிக்காங்க. கண்டிப்பாக கிடைக்கும். போய்ட்டு வா. மாத சம்பளம் கோயிலுக்கு தந்துடு. இந்த வருஷத்தில் 25 ஆர்டர் எதிர்ப்பார். சரியா? ஓகே, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு புண்ணியம் பெறுவாயப்பா. கர்மசாமி, எனக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனவேதனைகளை தீர்க்கணும்னு காட்டு வந்தது யாருப்பா? திருமண வாழ்வை பற்றி கேட்க யாருக்குப்பா திருமணம்? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு இது யாருடைய ஜாதகம்? போட்டது மூளைக்கு மடி கண்டம்மா. 2 கேள்விகள் உள்ளே கிடக்கிறதப்பா. ஒன்று திருமணத்தை பற்றி, நிலம் சம்பந்தமான விஷயங்களும் மனத்துக்குள்ளே இருக்குது. இவைகள்லாம் நம்ம தீர்த்து தந்துடுவோம். உன் பையனுக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்குது. அதனால் அதுக்கு வேண்டிய மாற்றங்களை செய்து தான் இந்த திருமணத்தை நாம் நடத்த முடியும். பங்குனி மாதம் 19ஆம் தேதி சனி பகவானுடைய பார்வை மாறுது. அதில் கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. சொந்தத்தில் பெண்ணும் தேடாத, அது கிடைக்காது. சொந்தத்தில் பெண்ணும் தேடாத கிடைக்காது. அது வந்து நடக்குமா நடக்காதா? ஆனால் அவன் கூட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். என்ன செய்யலாம்? பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்க. மதியம் என்னையை பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு பக்கத்தில் வாப்பா, என்னையை பார்த்துட்டு போங்க. கர்மசாமி, நான் நடத்துகிற தொழிலை வளமாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழிலையா நடத்துகிற? சரி, காலைல வந்துட்டு வரலாம். ஆஞ்சநேயன் அனுமான் வாரார. நீ வந்து உட்கார்ந்தோடனே அனுமான் கோயில் எங்கே இருக்கியா? ஆஞ்சநேயர் கோயில் அங்கே போய் கும்பிட்டுருக்கியா? நீ வந்து உட்காந்தோன்னு அவர் வாராரு. கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். உன்னுடைய பஞ்சர் கடைக்கு மாருதின்னு கடை வச்சுக்கா. என்ன கடன் வைக்கணும்? மாருதின்னு பேர் வச்சுக்கா.
இப்போதைக்கு கடன்களால் மனவேதனை அடைந்திருக்கிறாய். தொழில் வளம் குறைந்து போச்சு. ஜனங்கள் உன்னை தேடி வரமாட்டுக்காங்க. கூட இருக்கிறவனால ஒரு குழப்பம் வந்திருக்கு. அதில் மனவேதனை நடந்திருக்கு. வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத மனக்குழப்பம் நடந்து கொண்டே இருக்கும். இவைகளையெல்லாம் மாற்றி தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? உடல்நிலை சரியாக்கி தரேன், எழுப்பி தரேன். இந்தா கடத்தை தீர்த்துருவோம், நல்லா இருக்கு, சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு திண்டுக்கல் கடன் பட்டு வந்தது யார்? காலில் வந்துட்டுவாப்பா, வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அருமையாக வீட்டு எல்லையில் என் தங்கை காளி இருக்காளா? எங்கே இருக்காளா? அதனால் சுமார் 3.25 ஆண்டுகள் உழைப்பு வீட்டில் தங்காததும், இருக்கின்ற மனைகளை கைவிட்டு மாற்றிடுவோமாங்கிற ஒரு சிந்தனையும் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த இழப்புக்கு உயிருக்கு பதில் பொருள் இழந்திருக்கிற. இப்போ உன் கடன்களை தீர்த்து பிள்ளைகளை வளமாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்ப்பா? இந்தா அடுத்து உனக்கு நான் பணத்தை தரேன், நல்லா இருந்துக்கா, வெற்றியாகு, வயிறார சாப்பிட்டு போ, சந்தோஷமாரு, புண்ணியமாயிரு. ஒரு வாரம் கழித்து பார்ப்போம். கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், கவலைகள் தீர்ந்ததம்மா. பேத்தியா பிறக்க போறாடா டேய். அவளை கூட்டு போய் அவன் குழந்தை பெற்றுருவான்னு சாமிகிட்ட வந்து உத்தரவு வந்தாச்சுடா. என்ன அவன் வேண்டாமா? அவன் வேணும்னு அவன் சொல்கிறான், நீ வேண்டாம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிட முடியும்? ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் ஓடணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன செய்ய போகிற? ஓடணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்கடா. அவன் எவிடன்ஸ்லாம் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கான். ரிஜிஸ்டரில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு மாற்றி கொடுக்கணுமா? ஏமாற்றி கொடுக்கணுமா? மாற்றி கொடுக்கணுமா? கால் வந்துட்டு ஏன் அந்த பிள்ளைய உனக்கு மருமகளாக ஏற்றுக்கிட்டானே? இவனிலேருந்து 1 வயதுக்கு மூத்தவா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அறிவுரையெல்லாம் சொல்லுவா. கர்மசாமிக்கு நல்ல அறிவுள்ள பிள்ளை தான். உன் மகனை நல்லா வழி நடத்தக்கூடிய குணம். பக்கத்தில் வா, இந்தா என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை வீடு வாசல் சம்மந்தமாக பிரச்சனை உடையது யாருப்பா? வீட்டு மேலே கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உன் வீட்டுக்கு தெற்கு பக்கங்களில் போனேன். கொஞ்சம் மரமட்டைகள், நிலங்கள், புலங்கள்லாம் இருக்க மாதிரி தெரியுது. கிணறுகள்லாம் இருக்குது. அந்த எல்லையில் நான் கர்மசாமி இருக்கேனா? இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷ காலமாக மாந்திரிகத்தால் உன் குடும்பத்துக்கு செய்வினை கொலை நடந்திருக்கு. புரியுதா? அதில் ஒருவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு வயிறு சம்மந்தமான பிணிகள்லாம் வந்திருக்கு. இந்த கேஸை அடித்து தரணும். ஆனால் அந்த கேஸு ஜெயிக்கும் முன்னே உன் வீட்டில் யாருக்காவது ஒருவருக்கு உயிர் போகணுங்கிறது தான் நிலைமை. புரிஞ்சுக்காப்பா? அதனால் அப்படி ஒரு கண்டம் வராமல், செயற்கையால் அப்படி ஒரு கண்டம் வராமல் காப்பாற்றுறேன். அந்த கேஸும் அடித்து தரேன். இடத்த உனக்கு ஓகே பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றியாக்குவோம். கர்மசாமிக்கு திருப்பூர் குடிப்பியா? கால் வந்துட்டு வா. எவ்வளவு குடிப்ப? ஒரு ஆப் அடிப்ப ஒரு நாளைக்கு? எவ்வளோ குடிப்ப? இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து உன்னைய மீட்டணும். கொஞ்சம் கடன் வச்சுருக்க, அதை தீர்க்கணும். வேறு என்ன வேணும்? அப்படியா? யார் முடுக்குனா? யாரெல்லாம் முடுக்குனா? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அந்த பாட்டுக்குரிய அர்த்தம் உனக்கு தெரியும்? வீட்டுக்கு உரிமையாகனா வெளியில் போட்டு வீட்டை கதை அடைச்சிடுவாங்க. அதை மாதிரி இப்போ உன்னை வீட்டை விட்டு வெளியே போட்டு அவங்க கதை அடைச்சிட்டாங்க. இதானடா உண்மை. தம்பி இங்கே வா. இடைப்பட்ட காலத்தில் உன் வீட்டில் பணம் காணாமல் போச்சு. அதை எடுத்தது நீந்தாமனு அவங்களுடைய வார்த்தையில் வந்து உன்னை திருட்டு பட்டம் கட்டினாங்க. செஞ்சது உண்மையா? அதே போல் இப்போ உனக்கு தெரியாமல் நகை நட்டுலாம் அவங்களே எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு இவன் இருந்தால் என்னத்தையாவது செஞ்சு போடுவான், அதனால் இவன் வேண்டாம், ஓச்சி தள்ளிடுவோம், வேறு வழியை பார்ப்போம் அப்படி சொல்லி திசை மாறி வண்டி போய்கிட்டு இருக்கு. அவளை அவங்க பக்கத்தில் மடக்கி வச்சுக்கிட்டாங்க.
இப்போ ஒன்றும் பக்கத்தில் நாட விடலை, இதுதான் உண்மை. நீ இப்போ ஊர் உறவை சுற்றிக்கிட்டு வர, இந்த அப்படி குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும். பணம் தந்திருக்கேன், பதறாத. குடிக்கிறத நிப்பாட்டுவோம்னு சொல்லு. நிப்பாட்டுவியா? நிப்பாட்டினா பணம் கிடைக்கும், நிப்பாட்டலன்னா கிடைச்ச பணம் இல்லாமல் சட்டையை கழிச்சிட்டு வருவேன். போட்டுப்போ கருப்பசாமிக்கு. அப்படியா? கம்பெனி வச்சு பணம் நஷ்டமடைந்தது யாருப்பா? திருப்பூர் ஏரியாவில் என்ன கம்பெனி என்ன வச்சுருந்தீங்க? கால் வந்துட்டு வாங்கினேன். கருப்பசாமிக்கு கோடியை தொட்டு கிடக்கு, பார்ப்போம். ஜெய் முனீஸ்வராய நமோ நம. நீ வந்து உட்காந்து முனீஸ்வர சாமி வராரு, எங்கேப்பா இருக்காரு? மேக்க இருக்கார். கும்பிடுவீங்களா அவரை போய்? சுமார் 1.25 ஆண்டுகளாக நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இப்போதைக்கு நஷ்டத்தை அடைச்சி வண்டி வாகனங்கள் பழுது அடைந்து பல வண்டிகளுக்கு பணம் கட்ட முடியாத துயரங்களை அடைந்து இப்போ அதே இடத்துல இருக்கலாமா அல்லது வேறு எங்கேயும் போய் வேறு வழிகளை பார்த்துக்கிடுவோமாங்கிற குழப்பமான நிலையில் என்னையை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? அந்த இடங்களை போய் பார்த்தேன். ஒன்று அங்கே இருக்க விடாமல் ஆக்கியிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. புரியுதா உனக்கு? இப்போ இருக்கிற இடத்துல. ஆமாம், பூர்வீகத்தை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லையே. ஏன்னா அது விளையாடக்கூடிய நிலைமையில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா உனக்கு? அதனால் இந்த தீவினைகளை நீக்கித்தாரேன். உன்னை தொழிலை வளமாக்கிறதுக்கு பணம் தந்தால் போதுமா? சுமார் ஒரு 60 வரை உனக்கு கடன் இருக்குது. இப்போ அதை நீக்கி தந்தால் போதுங்களா? 6 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போ. 6-7 மணிக்கு என்ன? நல்லா இருப்போம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா? பிள்ளை கல்யாண சம்பந்தமாக மனம் உகந்து வந்தது யாரு? ஆணி பொன் கட்டினே அரியாசனத்தினே அரசாட வைத்த தேவி. காளியம்மா வராள எங்கே இருக்கா? உங்கள் குடும்பத்துக்குள்ள அருள் எடுத்து வருவாளா? இதுவரை நீங்கள் கும்பிட்டு வந்திருக்கிய, இப்போ அவட்ட முட்டி முட்டி மோதிரிகளை எதுக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க? இப்போ கல்யாண விஷயத்தை நடத்தி தரணுமாப்பா? உங்கள் அப்பனுடைய அப்பன் எங்கே இருக்கான்? உங்கள் தாத்தன். அவன் குடும்பத்தில் 2 கல்யாணம் முடிச்சது யார்? அப்படியே ஏன் முடித்தேன்? உன் பிள்ளைக்கு அதே பாவம் பிடிச்சி மனசு ஒரு பக்கம் மாங்கல்யம் ஒரு பக்கம்னு வாழணுங்கிற விதி இருக்குது. இருதார யோகம் உள்ளது உன் பிள்ளை, புரிஞ்சுக்கா? இப்போ அவன் மனத்தை ஒரு இடத்துல குழப்பமாகி வச்சுருக்கான். புரியுதா? அவன் மனத்தை தீர்த்து உன் முகத்தில் திருப்பி தந்தா போதுமா? பௌர்ணமிக்கு முதல் நாள் அவன் போட்டாவை கொண்டு வந்து என்னை பாரு, இந்த அப்படி மனத்தை மாற்றிருந்தேன். நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், புகழோட இருக்க வைக்க. உன் பணம் கொஞ்சம் வேஸ்டாகி கிடக்கு, இந்த அள்ளி தந்திருக்கேன். ஆனந்தமாக இருப்போ, சாப்பிட்டு போ, அறவரை பேராத. அதே மாதிரி கல்யாண விஷயத்தை கேட்க வந்தது யாருப்பா? ஏக்கா யாருக்குக்கா கல்யாணம் முடிக்கணும்? பொண்ணை பிள்ளைக்கா? என்ன படிச்சிருக்கா? படித்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பார்த்தா வேலைக்கு எதுவும் முயற்சி பண்ணியிருக்காள? போய்கிட்டு இருக்காள? அடுத்த டிபார்ட்மெண்ட் மாறணுங்கிற ஒரு புத்தி வருதே, அதுக்கு ஏதோ மாற்றிக்கிட்டு இருக்காள? ஆமாம், இப்போ கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அவ்வளோதானே விஷயம். மாப்பிள்ளையை பார்த்தாச்சு, ஏற்கனவே பேசியாச்சு, பார்த்தாச்சு. டைம் உங்கள் அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். புரியுதா புரியலையா? அவளே எல்லாம் கல்யாணத்தையும் முடிச்சுக்கலாமுங்கிற முடிவுக்கு வந்துட்டா. ஒன்று சம்மதிக்க வைக்கணும், அதுக்காக காத்திருக்காங்க. நீ சம்மதிக்கிய? ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், என்ன முதல்ல அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்கணும்ல, அதெல்லாம் பிரச்சனை. இப்போ இந்தா பயந்து வெளியே ஓடியாந்துருவா. பொடி பக்கத்தில் சாப்பிட்டு போ. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.